அஸ்ஸலாமு அலைக்கும். குர்நேகல் மாவட்டத்தில் இருந்து தான் உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக காணிகள், குர்நேகல் மாவட்டத்தில் முஸ்லீம்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் காணிகள் எம்மிடம் இருக்கின்றது. அவை காணி துண்டுகள் உங்களுக்கு தேவையான 5 பேச்சஸ், 10 பேச்சஸ், 15, 20 பேச்சஸ், அரை ஏக்கர், 1 ஏக்கர் போன்ற காணி துண்டுகளையும் கையில் தன்னரம் இருக்கும் முதலை கொண்டு விடுவதற்காக, வீடுகள் அமைத்துக் கொள்வதற்காக, கடைகளை அமைத்துக் கொள்வதற்காக காணி துண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு முக்கியமாக 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் 25 ஏக்கர் காணிகளையும் குர்நேகல் புத்தளம் மாவட்டத்தில் இருந்து எங்களோடு இணைந்தால் உங்களுக்கு அவற்றையிலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்போது குர்நேகல் மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் ஏரியாவில், விசேஷமாக நல்ல ஒரு திறந்த ஏரியா, ஏர்போர்ட்டுக்கு 1 மணித்தியாலம் அந்த இடத்தை எங்களோட நேரடியாக அறிந்து கொள்ளலாம். அந்த இடத்திலிருந்து ஆகவே தென்னங்காணி முஸ்லீம்கள் செறிந்து பாரும்பாது. ஆகவே தண்ணீர் எந்த காலமும் தண்ணீர் உண்டு. குழாய் கிணறு தண்ணீர் இருக்கின்றது, கிணற்று தண்ணீர் இருக்கின்றது, அதே போன்று எலக்ட்ரிக் இருக்கின்றது, மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள், முஸ்லீம் பாடசாலைகள், போக்குவரத்து இவை எல்லாம் இருக்கின்றது. ஆகவே கொழும்பிலிருந்து சுமார் ஒரு 60 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் முக்கியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு முக்கியமான இடத்தில்